ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மட்டன் குருமா என் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள்லாம் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வச்சுட்டு வானலி சூடான ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு மொத்தமாக சேர்த்து வதக்கிட்டு இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இப்போ கொஞ்சோண்டு போட்டுக்கலாம், ஏன்னா கறி வேகணும். கறி எலசா இல்லைன்னா உப்பு போடாதீங்க. கறி எலசா இருக்கிறதால நான் பாதி உப்பு போட்டுக்கிறேன். வதக்கணும். நல்லா பச்சை வாசம் போக வதக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். இந்த பதத்துக்கு வதக்குனா போதும். நான் வெங்காயம் தக்காளி சொல்ல மறந்துட்டேன். நான் இன்னைக்கு 4 வெங்காயமும் திட்டமான வெங்காயமும் 3 திட்டமான தக்காளி 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இப்போ ஆறிடுச்சு. மிக்சி ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போது நம்ம அரைச்சிக்கலாம். பேஸ்ட் ஆயிடுச்சு. குக்கர் வச்சுட்டு, இது கறின்றதால குக்கரில் வேக வைக்கணும். இல்லை நம்ம அப்படியே வேக வச்சோன்னா நேரமாகும். எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் சுடணும்னு பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை போட்ட பிறகு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, இது நம்ம இதில் போட்டுக்கலாம். சூடாக இருக்கும். போட்டு நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் கலர் எடுத்து இப்போ நம்ம கறியை போட்டுக்கலாம். நல்லா அலசின கறியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிக்சி ஜாரில் இந்த மசாலாஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் தண்ணியை ஊற்றிட்டு அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா முக்கிற அளவுக்கு, கறி முக்கிற அளவுக்கு தண்ணி வந்துடுச்சு. நம்ம மூடி போட்டு வெயிட் போட்டுட்டு குக்கர் ஒரு 4 விசில் வர வரைக்கும் வச்சுக்கணும். இந்த மசாலாலாம் வதக்கணும் இல்லையா, அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தேங்காய் ஒரு அரை தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அது இதில் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு சோம்பு, உங்கள் வீட்டில் கசகசா இருந்தால் போடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கசகசா 1 ஸ்பூன் அளவு கசகசா போட்டுட்டு இப்போ நம்ம வதக்கிக்கலாம். இந்த வதக்கின தேங்காய், கசகசா, சோம்பை மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன் இந்த மாதிரி வதக்கி போடுறோன்னா, சில பேர் முழுசாக தேங்காய் போட்டால் அதில் ஃபைன் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குருமாவில் போடுவாங்க. இந்த மாதிரி நம்ம வதக்கி போட்டோம்னா குருமா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது செட்டிநாடு ஸ்டைலில் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அரைச்சாச்சு ஃபைன் பேஸ்ட்டாக. இதை நம்ம குருமா ரெடி ஆனோடனே லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம். குக்கர் விசில் முடிஞ்சிச்சு. நம்ம குக்கர் திறப்போம். மட்டன் வெந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். மட்டன் பாருங்க நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் கசகசா அரைச்சோம் இல்லையா, அதை நம்ம போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச கொத்தமல்லியை போட்டுட்டு கலர்னா சுவையான மட்டன் குருமா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.